ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்தி சைட் டிஷ் வெஜ் குருமா பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் தேங்காய், 4 முந்திரி, 3 ஏலக்காய், பட்டை, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் உங்கள் ஷேப்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், அதில் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம்னா 4 போதும், தக்காளி அது மாதிரி மீடியம் சைஸ்னால் 3 போதும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வெஜ் குருமா குக்கரில் வைக்கிறதால தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துக்கோங்க. இதில் மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த பச்சை வாடை போகிற வரையும் நல்லா கலரிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குருமா திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடிட்டு 2 விசில் வரணும். ரெண்டு விசில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வெஜ் குருமா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.